ஹலோங்க, கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தீபா, மைத்திலி, மீனாட்சி 3 பேர்த்துக்குமே சந்தேகம் வந்துடுது. அந்த மாதிரியும் ஐஸ்வர்யா ரூமில் இருக்க இந்த டேப்லெட் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 3 பேரும் போகிறாங்க. அங்கேயும் ஐஸ்வர்யாக்கா அதே டேப்லெட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் ஐஸ்வர்யாக்கா தான் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தீபா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மீனாட்சிக்கிட்டே சொல்லிடுறாங்க. அப்போ எதுக்காக இவ வீட்டை ஏமாற்றிட்டு இருக்கணும், என்ன காரணத்தினால, இது ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாத விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகணும் ஐஸ்வர்யாக்காவை அப்படின்ட்டு தீபா பிளான் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சரி, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தீபா கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஐஸ்வர்யாவும் இருக்காங்க, அபிராமி இருக்காங்க. ஐஸ்வர்யா கிட்ட, அக்கா மீனாட்சி அக்காவுக்கு ரொம்ப வயிற்று வலி, சீக்கிரம் வாங்கக்கா, கார் எடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாங்க. எப்போவும் ஆட்டோவில் தானே போவீங்க, எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இல்லைக்கா அந்த டைம் கொஞ்சம் எமர்ஜென்சி, ரொம்பவே முடியல, தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கும்போது அபிராமியும், நீயும் கன்சீவாக இருக்கா ஐஸ்வர்யா, பார்த்து போ, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரி வாங்க அப்படின்ட்டு கார் எடுக்கிறாங்க. எல்லாரும் காரில் ஏறி ஹாஸ்பிட்டல் போகும்போது உள்ளேயே இருக்காங்க ஐஸ்வர்யா. வாங்கக்கா நீங்களும் அப்படின்னு வெளியே கூப்பிட்றாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா காருக்குள்ளேயே இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேருமே இவளுக்காக தானே வந்திருக்கோம், இவெல்லாம் எப்படி போகிறது, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ மைத்திலி சொல்கிறாங்க, எங்கள் எல்லாரும் விட நீங்கள் கொஞ்சம் படித்தவங்க, டாக்டர்கிட்ட நல்லா சொல்லுவீங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கும்போது ஐஸ்வர்யாவும் இறங்கி வராங்க. உள்ள 4 பேருமே போகிறாங்க. அங்கே ஐஸ்வர்யா ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு 3 பேரும் ஒரு நர்ஸ் கிட்ட போயிட்டு, இவங்க தான் ஐஸ்வர்யா, இவங்களுக்கு தான் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட மீனாட்சி வந்து பேசுகிறாங்க. மீனாட்சிக்கு ஆல்ரெடி அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாட்சியை வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தீபா வந்துட்டு, அக்கா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அதான் பிளட் டெஸ்ட் எடுக்க இருக்காங்களா, நீங்களாம் கூட இருக்கீங்க, நான் எதுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இல்லைக்கா நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அக்கா உங்களை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா டவுட் ஆகுது. என்ன எனக்கு மீனாட்சிக்கு நம்ம மேலே ஓவர் கரிசனமாக இருக்குது, இப்படிலாம் இருக்க மாட்டாளே, அவள் என்ன காரணம்னு தெரியலையே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு, என்னக்கா இதுக்கெல்லாம் போய் பயப்படுவீங்களா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அந்த நர்ஸும் 2 பக்கம் பிடிங்க, அவங்கள கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல, கொஞ்சம் ஆறுதலாக இருங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. தீபா ஒரு பக்கமும் ஐஸ்வர்யா ஒரு பக்கமும் பிடிச்சிடுறாங்க. சரி நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் கொண்டு போகும்போது ஐஸ்வர்யா கையில் போட்டுறாங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு கத்துறாங்க. ஏங்க பார்த்து கூட போட மாட்டிங்களா அப்படிங்கும்போது, சாரிங்க அவங்க கத்துறதுல நான் உங்களுக்கு மாற்றி போட்டுட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி நடந்ததே இல்லை, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா இன்னைக்கு என்னமோ எனக்கு டைமே சரியில்லை, எல்லாமே மாறி மாறி நடக்கும் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ மீனாட்சி சூப்பராக எடுத்தாச்சு, எப்படியாச்சும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ ஐஸ்வர்யா கிட்ட என்ன சொல்கிறது, டாக்டர் பார்க்காம போனால் டவுட் வந்துடுமே அப்படிங்கும்போது, இல்லை டாக்டர் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்காக போயிருக்காங்க, நம்ம ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தீபா போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா டாக்டர் ஏதோ ஆப்ரேஷனுக்கு போயிட்டாராமா, வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, நான் ரிப்போர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு மைத்திலி, மீனாட்சி, ஐஸ்வர்யா 3 பேருமே காரில் போயிடுறாங்க. தீபா மட்டும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, அவங்க கன்சீவா இல்லை மேடம், உங்ககிட்ட நாடகம் தான் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தீபாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. மறுபடியும் கேட்குறாங்க, நாங்கள் ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம், அவங்க கன்சீவாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே மீனாட்சி மைத்திலி, என்னாச்சு தீபா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ரிப்போர்ட் வாங்கினாலும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபா போயிட்டு, அக்கா அவங்க கன்சீவாக இல்லைக்கா, நாடகம் தான் ஆடி இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அருண் மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு அடைஞ்சிருவாரு அப்படின்னால ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்கிறதா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மைத்திலி சொல்கிறாங்க, தீபா இந்த வீட்டின் மருமக, நீ இது நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே உனக்கு பங்கு இருக்குது, அதனால அவ கூட சேர்ந்து நீயும் மறைக்கிறது நல்லா இருக்காது, நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, நம்ம ஐஸ்வர்யா கிட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாம், அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, என்ன காரணத்துக்காக இப்படி பொய் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சொல்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கும்போது, மீனாட்சியும் கரெக்டு தான் தீபா, ஐஸ்வர்யா என்ன காரணத்துக்காக சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த விஷயத்தில் யாருமே அவ்வளோ சீக்கிரம் விளையாட மாட்டாங்க, இவன் ஏன் அப்படி பொய் சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சாகணும், இவன் எல்லாத்துலேயுமே ஒரு வில்லத்தனம் பண்ணுவாதான், ஆனால் இந்த அளவுக்கு இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலாம், வயிற்றில் இருக்கிற குழந்தை மேலாம் சத்தியம் பண்ணாலே அப்படின்னு சொல்ல, அப்போ மைத்திலி சொல்கிறாங்க, குழந்தை இருந்தால் தானே சத்தியம் பண்ணுறதுக்கு யோசிக்கணும், அதை குழந்தையே இல்லை, அதனால ஈஸியாக சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் போய் ஐஸ்வர்யா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு தீபா ஐஸ்வர்யோட ரூமுக்கு போகிறாங்க. அது ரியா பார்த்துட்றாங்க. அவளுக்கு முதலே ஆகாது, இவ எதுக்காக அந்த ரூம்குள்ளே போகிறா, சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு, அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அதை படித்து பார்த்துட்டு, ஓ எங்களை வந்து ட்ராமா பண்ணி 3 பேரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இது பொய் கிடையாது, உண்மை, நீங்கள் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தீபா கேட்க, நான் நாடகம் ஆட கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அபிராமி வரத ரியா பார்த்துறாங்க. இதுதான் சரியான நேரம், இந்த வீட்டில் நமக்கு ஒரு பெரிய டார்ச்சர்னா இந்த வந்து ஐஸ்வர்யா தான், இவளை துரத்திட்டோம் அப்படின்னா மொத்த சுற்றி நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், இந்த கார்த்திக்கும் வெளியே போயிடுவான், அதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரியா யோசிச்சுட்டு அபிராமி கிட்ட போய் அத்தை அப்படிங்கிறாங்க. அபிராமி திரும்பிக்கிறாங்க. சரி நான் பேச வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ரூம்குள்ளே வந்துட்டு ஐஸ்வர்யா அக்காவுக்கும் தீபாவுக்கும் ஏதோ வாக்குவாதமாக இருக்குது, அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அபிராமியும் போய் நின்று பார்க்குறாங்க.
அப்போ தீபா ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, சொல்லுங்க அக்கா நீங்கள் கன்சீவாக இல்லை தானே, நான் அத்தைகிட்ட கூட சொல்ல மாட்டேன், ஆனால் உண்மையை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கன்சீவாக தான் இருக்கேன், நீ ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வந்துட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டோன்னே அபிராமிக்கு ஷாக் ஆயிடுது. தீபா அப்படின்னு கத்துறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ரிப்போர்ட்டா என்னது, ஐஸ்வர்யா கன்சீவாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தீபாவும் இல்லை அத்தை, அவங்க கன்சீவாக இல்லை அப்படிங்கிறாங்க. அபிராமிக்கு அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை இல்லை அத்தை, அவள் பொய் சொல்கிறா, பொய்யான ரிப்போர்ட் வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அபிராமி உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அதை உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் கூட சொன்னாங்களா நான் கன்சீவாக இருக்கேன், நீ இப்போ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கும்போது நான் உடனே தயனந்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அபிராமி கால் பண்ணிடுறாங்க. அந்த டாக்டர் ஃப்ரெண்டை எடுத்து பேசுகிறாங்க. அபிராமி எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது என்னோட மருமக மாசமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. அபிராமி அப்படின்னு அவங்க தயங்குறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவள் கன்சீவாக கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் எனக்கு அப்படி சொன்னேன் அப்படிங்கும்போது இல்லை அவங்ககிட்ட ரொம்ப மிரட்டினா, காலில் விழுந்து கெஞ்சினா, அப்படியே நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னாலும் நான் கத்தி எடுத்துகிட்டு கழுத்தை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கத்தியை கழுத்தில் வச்சுட்டு நான் மிரட்டினேன், அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு, சாரி, என்னால் அருணையும் உங்ககிட்ட போய் சொல்லவே முடியல, என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் அபிராமி ஓங்கி பலார்னு ஐஸ்வர்யாவை அறையிறாங்க. அத்தை அப்படிங்கும் போது நீ பேசாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டே இருக்காங்க. அவ்வளோ கோவம் ஆத்திரத்தோடு இருக்காங்க அபிராமி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அருண் கிட்ட சொல்லுவாங்களா, இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வீட்டில் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ஒரு வழியாக ஃபைனலாக மாட்டிட்டாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.